hello. Mic check 1 2 3. ஜெயம் ரவி என்ற பெயர் என்னுடைய அன்பு நண்பர்களால் என்னுடைய ரசிகர்களால் எனக்கு கிடைச்ச பேர். இன்னைக்கு ரவிமோகனா உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு டீசர் நான் வந்து போட்டிருந்தேன். கராத்தே பாபுன்ற படத்தில் அதை பார்த்து உடனே ஒரு ஃபோன் வந்துச்சு. நம்ம மாண்புமிகு சேகர் பாபு ஐயா அவர்கள்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. எனக்கும் வந்துச்சு, எங்கள் படத்துடைய டைரக்டருக்கும் வந்துச்சு. சரி, டைரக்டரும் கொஞ்சம் பயந்துட்டே போனார். ஐயோ, டீசர் பார்த்து ஏதாவது சொல்லுவாரா என்ன அப்படின்னு போனார். போன உடனே, என்னப்பா இந்த கராட்டே பாப்புன்னு எதுவும் எடுக்கிறீங்க போல இருக்கேன் அப்படின்னு. ஆமாம் சார், ஆமாம் சார், கொஞ்சம் நம்மளை மாதிரி இல்லையா அந்த கேரக்டர் கொஞ்சம் அப்படின்னு. சார், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார் நாங்கள் அப்படின்ன உடனே கொஞ்சம் மழுப்பினார் டைரக்டர். உடனே நம்ம சேகர் பாபு ஐயா வந்து சொன்னார், தம்பி நான் தப்பா கராட்டே பாபு அப்படின்னு. இப்படி நகைச்சுவையாகவும் அன்பாகவும் அந்த படத்துக்கு வாழ்த்து சொன்ன சேகர் பாபு ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த மாதிரி பல பேர்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிற நம்ம சேகர் பாபு ஐயா அவர்கள் வந்து என்னையும் இந்த விழாவுக்கு கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே. நாங்கள் எல்லாரும் அவருடைய உடல் நலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எப்போவுமே அவர் ஹெல்த்தியாக இருக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. இது வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், இன்னொன்று சினிமாவின் எப்போவுமே ஒரு சினிமாவை வந்து நெருக்கமாக கொண்ட நம்மளுடைய முதலமைச்சர் எங்களுக்கு நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு சினிமாவில். அதில் முக்கியமாக சொல்ல போனோன்னா கிட்டத்தட்ட வந்து 90 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்துட்டு பையனூரில் சினிமா துறையினருக்காகவே ஒதுக்கி வச்சிருக்காரு அவர். இந்த மனசு யாருக்கும் வராது. நான் ஏன் வெறும் சினிமா பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அது தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட்ன்றதுனால. இன்னொன்று, இங்கே நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க, நிறைய நடிகர்கள் அரசியல்வாதிகளாக ஆனவங்க இருக்காங்க. நான் நம்ம கருணாசனும் சரி, நளினி மேடமும் சரி, எல்லாருமே. ஆனால் நான் என்றைக்குமே ஒரு கலைஞனாக மட்டும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அந்த கலைஞனுக்கு இந்த மாதிரி மேடையில் கூப்பிட்டு மரியாதை பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எத்தனையோ பேர் நம்ம நாட்டை ஆண்டிருக்காங்க. ஆனால் எல்லா தடை கற்களையும் நல்ல நல்ல வைர கற்களாகி அதன் மேல் உட்கார்ந்திருக்கிற எனது அன்பு சகோதரன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழாவில் சின்னதாக வாழ்த்து சொல்ல நிஜமாக வயசு இல்லைங்க, அவரை வணங்குறேன். எல்லாருக்குமே வந்து ஒரு வரலாறு இருக்குங்க. எல்லாருமே வந்து நல்லா ஆட்சி பண்ணாங்க. ஆனால் எங்கள் அண்ணனோட ஆட்சின்னு பெருமையாக சொல்லி அவர் செய்கிற பணியெல்லாம் பார்த்து நான் வியந்திருக்கிறேன். நான் மட்டும் இல்லைங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிற மாநில முதல்வர்கள் கூட அண்ணனோட பணியை பார்த்து அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சி, எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க எல்லாருமே எங்கள் அண்ணனை வந்து பின்பற்றிருக்காங்களா, இவ்வளோ பெரிய விஷயம். அதாவது காமராஜர் ஐயா வந்து சத்துணவு திட்டத்தை போட்டார், புரட்சி தலைவர் ஐயா வந்து அதை வந்து கண்டிப்பாக்குனாரு, கலைஞர் ஐயா வந்து முட்டை போட்டார். ஆனால் எங்கள் அண்ணன், எங்கள் முதலமைச்சர் அண்ணா வந்து நீங்கள் மத்தியானம் தானே போடுறீங்க, காலையில் எங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருமே போடுவேன். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் பசியாகிறது காலையில் நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா சூப்பராக படிக்கலான்னுட்டு எங்கள் அண்ணன் அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார். அவருக்கு எனக்கு சிறந்தாழ்ந்த வணக்கம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா
ஒரு 49,000 பேர் நலத்திட்டங்களுக்கு அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாத அங்கே 60 குழந்தைங்களுக்கு சூப்பராக உதவித்தொகை ஊக்கத்தொகையை கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல நல்ல விஷயங்கள், அதாவது அடுக்கடுக்கடுக்காக பண்ணிக்கிட்டே போகிறாரு. அதாவது நமக்கெல்லாம் பஸ் பாஸ், பெண்களுக்கான பஸ்ஸு முதல்ல கொண்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதாவது சொன்னதை மட்டும் செய்யலைங்க, சொல்லாததும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் நல்ல விஷயம், யாருமே பொறாமையாக பேசாதீங்க, அன்பு வழியில் கொண்டு போங்க, நிச்சயமா மொத்த வெற்றியை நமக்கு தான். அடுத்தும் எங்க அண்ணன் இப்படி சூரிய வெளிச்சத்தில் வந்து உட்கார போறாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து அவரை உட்கார வைப்போம், உறுதியா இன்னைக்கு சொல்லிக்கணும். அதாவது எங்க அறநிலைத்துறை சேகர் பாபா இருக்காங்க, இப்போ சொன்னாங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே. இது வந்து நம்ம அண்ணன் வந்து ஏற்கனவே வந்து பெண்களுக்கு எல்லாம் 1000 ரூபா கொடுக்குறாரு. படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற, கல்லூரியில் படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்களுக்கும் 1000 ரூபா கொடுக்குறாங்க. 10ஆவதுக்கு வெளிநாட்டுக்கு சென்று நீங்கள் படிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அவங்கள கையை கோத்துட்டு வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எந்த அரசு பண்ணுச்சு? எங்கள் அண்ணனோட அரசு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் வந்து அழகாக நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் போனீங்கன்னா எங்கெங்கே என்னென்ன சொத்து, கடவுளோட சொத்து இருக்கோ அது எல்லாமே பப்ளிக்காக பாருங்கப்பா, நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹலோ மைக் செக் 1 2 3. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.